திருச்சியில் நடைபெற்று வரும் பாரதிய ஜனதாவின் இளந்தாமரை மாநாட்டத்தில் அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். कई हमारे हिंदुस्तान के भाई बहन मारे गए। मैं आप सबसे प्रार्थना करता हूं कि जहां हम हैं वहीं से, हम बैठे हैं वहीं से 2 मिनट के लिए मौन रख करके हमारे इन शहीद जवानों के प्रति हम श्रद्धांजलि अर्पित करेंगे। நண்பர்களே, நான் எனது உரையை துவங்குவதற்கு முன்பாக இங்கே ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இன்றைய தினம் பயங்கரவாதிகள் நம்முடைய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இளைஞர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பாக நைரோபியிலே பயங்கரவாதிகளின் தாக்குதலிலே பாரத நாட்டைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம் எங்கெங்கு இருக்கிறோமோ அங்கு அமர்ந்திருந்தபடியே 2 நிமிடம் நாம் இம்மாதிரி தியாகிகளாகிவிட்ட அவர்களுக்காக நாம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உட்கார்ந்த இடத்திலிருந்தே ओम शांति शांति शांति। मंच पर विराजमान भारतीय जनता पार्टी के राष्ट्रीय अध्यक्ष, हम सबके मार्गदर्शक आदरणीय राजनाथ सिंह जी, आज तमिलनाडु की धरती पर इस नया इतिहास रचने का काम जो किया है, उस प्रदेश की टीम के अध्यक्ष श्रीमान पोन राधाकृष्णन जी, ये युवाओं की रैली को आयोजित करने में हमारे जो युवा मोर्चा के अध्यक्ष हैं, जिन्होंने पूरी शक्ति लगाई, ऐसे हमारे नौजवान साथी बाल गणपति श्रीमान एलजी, श्रीमान लक्ष्मणन जी, सीपी राधाकृष्णन जी, भाई एच राजा, मोहन राजूल, मंच पर विराजमान सभी भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेतागण, மேடையிலே வீற்றிருக்கின்ற நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே, மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்க இருக்கின்ற இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இளைஞர்கள் நிகழ்ச்சியாக இதை தன்னுடைய குழுவோடு சேர்ந்து மிக சிறப்பாக இதற்காக உழைத்திருக்கின்ற பொன் பாலகணபதி மற்றும் திரு ஸ்ரீ ல கணேசன்ஜி, கே என் லட்சுமணன்ஜி, சிபி ராதாகிருஷ்ணன்ஜி, சகோதரர் ராஜா மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, தமிழ் மண்ணே வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப் சிங்கங்களே, வாலிப சிங்கங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பேருமை உடைநாடு, கம்மன் வள்ளுவர் பிறந்த பூமி.
தமிழ்நாடு என்று சொன்னால் காதில் தேன் வந்து பாயும் ஏண்டு பாடினான் பாரதியார். திருச்சி தமிழ்நாட்டின் இதயம் போல் மத்தியில் இக்கம் மாவட்டம். மலைக்கோட்டையும் காவிரியும் அலங்கரிக்கும் மாவட்டம் சோழர் தலைநகரே ஓரியூர் இரும்புத்தூ திருச்சி. வெரி குட், வெரி குட். இந்த நகரில் வசிக்கும் மற்றும் இங்கு விண்ணவலோ அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். Good. I have great pleasure and honor in visiting Tamil Nadu. The great Tamil poet Ramalingam Pillai wrote that தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம். What is that special character? I consider three things very special in the people of Tamil Nadu. They are Tamil people are hard-working people. Tamil people are sincere people. And above all, Tamil people are a royal and loyal people. இன்றைய தினம் தமிழகத்திலே உரையாற்றுவதிலே நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தரணியில் அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று. அந்த விசேஷமான தமிழனுடைய குணம் அவனுடைய கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் அவன் மன்னன் போல் இருப்பான், விசுவாசியாக இருப்பான் என்பதுதான் இந்த தமிழனுடைய குணம். For Tamil people, workplace is worship place. தமிழக மக்களுக்கு அவன் வேலை செய்யும் இடம் கோயிலாகும். Tamil is not only one of the oldest languages of the world, but also one of the few living ancient languages. I am very fond of knowing about Sangam literature. தமிழ் மொழியானது பழமையான மொழி மாத்திரமல்ல, தமிழ் மொழி உலகத்திலே இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமை கொள்ள மொழியில் ஒன்றாகும். நான் சங்க இலக்கியங்களை பற்றி அறிவதிலே எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. Due to the hard work and dedication of the people, Tamil Nadu is one of the most advanced states in the country. தமிழ் மக்களுடைய கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையின் மூலமாக இந்த தமிழகம் நம் பாரத நாட்டிலே முன்னேறிய மாநிலங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. The products of Tamil Nadu are competitive in the national and international markets. தமிழகத்தில் உற்பத்தியாகின்ற பொருட்கள் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளிலே போட்டி போடுகின்ற அளவிற்கு தரமான பொருட்களாகும். Only Tamil could invent email. தமிழர்கள் தான் இமெயிலை கூட கண்டுபிடிக்க முடியும். The top software companies of the world like Microsoft, Oracle, or name any,
The bulk of their masterminds are from Tamil Nadu. ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற மென்பொருள் நிறுவனங்களிலே அது ஆராக்கிள் போன்ற எந்த விதமான ஒரு கம்பெனியின் பெயரை நீங்கள் சொன்னாலும் கூட அங்கு முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். Tamil Nadu and Gujarat share many common features. These two states played a leading role in the freedom struggle. தமிழகமும் குஜராத்தும் பல்வேறு அம்சங்களிலே பொதுவான அம்சங்களை கொண்ட மாநிலங்களாக இருக்கின்றன. இந்த இரண்டு மாநிலங்களிலிருந்து சுதந்திர போராட்டத்திற்காக அதிகமான பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். If Gandhiji from Gujarat, his conscience keeper Rajaji is from Tamil Nadu. காந்திஜி அவர்கள் குஜராத்திலிருந்து வருவாரே ஆனால் அவருடைய நம்பிக்கைக்குரியவர் தமிழகத்தை சார்ந்த ராஜாஜி ஆவார். While Tamil people came to Gujarat in large numbers to make Gujarat the Manchester of India, you have a substantial population of Gujaratis who are called Saurashtrians in Tamil Nadu, contributing to the growth of Tamil Nadu. தமிழகத்திலிருந்து குஜராத்திற்கு வந்து குஜராத்தை மான்செஸ்டர் என்று அழைக்கின்ற அளவிற்கு, அதாவது நெசவு தொழில் முக்கியமாக இருக்கின்ற மாநிலமாக, இங்கு குஜராத்திலிருந்து அதிகமான பேர் வந்து தமிழகத்திலே அவர்கள் இதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சௌராஷ்டிரத்தினர் என்று நாம் சொல்லுகின்றவர்கள். While you have a mini Gujarat in Chokarpet, we have a mini Tamil Nadu in Gujarat called Maninagar. இங்கு ஒரு சிறிய குஜராத் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய சவுகார்பேட் இருக்குமானால் ஒரு சிறிய தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு குஜராத்திலே மணிநகர் இருக்கிறது. And for information, Maninagar is my assembly constituency. உங்களுடைய தகவலுக்காக சொல்ல விரும்புகிறேன், மணிநகர் என்னுடைய சட்டமன்ற தொகுதியாகும். The voters of the Maninagar and particularly the voters of Tamil Nadu, those who are living in Maninagar, they have elected me with thumping majority. மணிநகரில் இருக்கின்ற வாக்காளர்கள், குறிப்பாக தமிழ் வாக்காளர்கள், என்னை மிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே அங்கே வெற்றி பெற செய்தார்கள். The people of Tamil Nadu and Gujarat have mingled with each other like sugar and milk without any problems whatsoever. குஜராத்தி மக்களும் தமிழ் மக்களும் எப்படி பாலிலே சர்க்கரை இரண்டர கலந்திருக்கிறதோ அதுபோல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரண்டர கலந்து வாழ்கிறார்கள். Both are coastal states. Both have a long history of sea-based trade and commerce with other ancient civilizations. இரண்டு மாநிலங்களுமே கடற்கரை மாநிலங்கள். இந்த இரண்டு மாநிலங்களுமே பல்வேறு நாடுகளோடு கடல் மார்க்கமாக வர்த்தகம் செய்து வந்திருக்கிறது. A coastal and a border states, we have also common problems. கடற்கரை ஒட்டி இருக்கின்ற மாநிலமாக, எல்லைப்புற மாநிலமாக இருக்கின்ற நமக்கு விசேஷமான சில பிரச்சனைகளும் இருக்கின்றன. While Gujarat fishermen are arrested and tortured by Pakistan, the fishermen in Tamil Nadu often are arrested by Sri Lankan army. எப்படி குஜராத்தினுடைய மீனவர்கள் பாகிஸ்தானியரால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்களோ அதுபோல நம் தமிழ் மீனவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் மாதிரியாக கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். मित्रों, आप लोगों को लगता होगा कि हमारे फिशरमैन को श्रीलंका उठा करके क्यों ले जाती हैं, हमारे फिशरमैन को पाकिस्तान उठा करके क्यों ले जाता है. मित्रों, ये ले जाने की हिम्मत इसलिए करते हैं क्योंकि समस्या उस समुद्र के भीतर नहीं है जहां मछुआरे जाते हैं. समस्या उस दिल्ली की सरकार की दुर्बलता में है, जिसके कारण ये दुर्दशा होती है. நண்பர்களே, குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் ஏன் தூக்கி செல்கிறது?
தமிழ் மீனவர்களை இலங்கை ஏன் தூக்கிச் செல்கிறது? இதற்கான தைரியம் இந்த நாடுகளுக்கு ஏன் வந்தது? பிரச்சனை அந்த கடல் மத்தியிலே அல்ல, மத்தியிலே இருக்கின்ற பலமில்ல அரசாங்கத்தின் காரணமாக இந்த நாடுகளுக்கு தைரியம் வந்திருக்கிறது. अगर हमें गुजरात हो या तमिलनाडु हो, केरल हो या कर्नाटक, समुद्र तट पर रहने वाले हमारे मछुआरे भाइयों की अगर रक्षा करनी है, उनको सुरक्षित रखना है, मछुआरों को बेरोक टोक अपनी रोजी रोटी कमाने का अधिकार देना है, तो हमारी पहली जिम्मेवारी बनती है दिल्ली में बैठी हुई दुर्बल सरकार को, वीक गवर्नमेंट को हटाना. குஜராத்தாக இருக்கட்டும் அல்லது தமிழகமாக அல்லது கேரளமாக இருந்தாலும் கர்நாடகமாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் கடலிலே சென்று அவர்களுடைய தினசரி வேலை மற்றும் உணவினை பெற வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனை இல்லாமல் மத்தியிலே இருக்கின்ற இந்த பலவீனமான ஆட்சி தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். मित्रों, पाकिस्तान इतनी बड़ी मात्रा में गुजरात से फिशरमैन को उठा के ले जाता है, 6-6 महीना 1-1 साल तक जेलों में रखता है और उनको इतना टॉर्चर करता है. वो परंपरा श्रीलंका में भी शुरू हुई है. उसका मूल कारण है कि पड़ोसी देश मान के चलते हैं कि हिंदुस्तान को टेकन फॉर ग्रांटेड मानते हैं और उसके कारण ये परिस्थिति पैदा होती है. குஜராத்திலே இருக்கின்ற மீனவர்களை கைது செய்து 6 மாதங்கள் சிறையிலே வைத்து சித்திரவதை செய்கிறது பாகிஸ்தான். அதே நிலையானது இங்கு தமிழ் மீனவர்களுக்கு இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மத்தியிலே இருக்கின்ற இந்த பலவீனமான அரசாங்கம். இப்படி ஒரு அரசு இருப்பதாகவே கூட அவர்களுக்கு நினைப்பில்லாத காரணத்தால் இந்தியாவில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. इन दिनों तो मुझे बताया गया क्या, अटल जी की जब सरकार थी तब हमारे फिशरमैन को कोई प्रॉब्लम नहीं था. नहीं रहा. श्रीलंका में गुजरात के भी फिशरमैन पकड़े जाते थे तो 15 दिन में लौट के आते थे. आजकल तो उनकी बोट भी पाकिस्तान रख लेता है. 1-1 लाख 2-2 लाख रुपयों की बोट पाकिस्तान अपने यहां रख लेता है और उसका उपयोग पाकिस्तान हिंदुस्तान को परेशान करने के लिए करता है. இங்கு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மீனவர்களுக்கு இம்மாதிரி எந்த தொந்தரவும் இருந்ததில்லை என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதே போல வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலே குஜராத்திலிருந்து மீனவர்களை கைது செய்தால் கூட 15 நாட்களுக்குள்ளே அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய படகுகளை கூட அவர்கள் பாகிஸ்தானிலே வைத்துக் கொள்ளுகிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாயிலை வாங்கிய அந்த படகுகளை நம் நாட்டிற்கு எதிராக தாக்குதல் செய்வதற்காக பாகிஸ்தான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறது.